செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் நியூயார்க் கடற்கரை நோக்கி ஆபத்தான கடற் சூறாவளி நெருங்கி வருவதால் அதிபர் ஒபாமா தனது விடுமுறை கால சுற்றுப்பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு வாஷிங்டன் திரும்பினார். சாதாரணமாக புயல் சூறாவளி வருவதாக அறிவிப்பு வெளியானால் எந்த நாட்டிலுமே பதற்றமும் பரபரப்பான சூழ்நிலையும் உருவாகிவிடும். அதுபோல தற்போது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பகுதியில் இன்று சூறாவளி காற்று சுழன்று வீசியது. அங்கு பலத்த மழையும் விடாமல் பல மணி நேரம் பெய்துள்ளது. மேலும் ஹில்டலில் எந்த மலைப்பகுதியிலும் பலத்த காற்று வீசியது. இந்த வாரம் முழுவதும் அமெரிக்காவின் கடலோர பகுதியில் சூறாவளி வீசும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நியூயார்க் நகர கடற்கரை பகுதியை சூறாவளி நெருங்கி வருவதால் இன்று இரவு அல்லது நாளை காலை அந்த நகரை சூறாவளி தாக்கும் ஆபத்து இருப்பதாக அங்குள்ள வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால் அங்கு சற்று பதற்றமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. காற்றின் வேகம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நியூயார்க் நகரில் இயற்கை பேரிடர் காலத்தில் அமலில் இருக்கும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நியூயார்க் கடற்கரை பகுதியில் வசித்து வருபவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைகள் உஷார்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை தயார் நிலையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே அதிபர் ஒபாமா விடுமுறை சுற்றுப்பயணமாக ஐரேன் தீவுகளுக்கு சென்றிருந்தார். தற்போது அமெரிக்காவை இயற்கை சீற்றம் தாக்கும் அபாய நிலை உருவாகியிருப்பதால் அவர் தனது ஐரேன் விடுமுறையை பாதியில் முடித்துக் கொண்டு வாஷிங்டன் திரும்பினார். விமான பணிப்பெண்கள் செயற்கையாக தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்களா என்று சோதனை செய்வது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக விமான பணிப்பெண்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் நடை உடை பாவனை, மேனியின் எழில், கவர்ந்திழுக்கும் பேச்சு திறமை ஆகியவை முக்கியமாக கவனிக்கப்படும். இந்த திறமைகளை கொண்ட பெண்களுக்கு விமான பயணியிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தீவிர பயிற்சி கொடுத்து விமான பணிப்பெண் பணியில் அமர்த்துவார்கள். பெரும்பாலும் விமானத்தில் பயணம் செய்பவர்கள் விஐபிக்களாக இருப்பதால் அவர்களிடம் எவ்வாறு கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கப்படும். ஆனால் அண்மை காலமாக விமான பணிப்பெண் வேலைக்கு சேர வரும் பெண்கள் செயற்கை அமைப்பை உடலில் பொருத்தி அழகை பெரிதாக்கி காட்டுகிறார்களா என்பது சோதிக்கப்பட்டு வருகிறது. சில தனியார் விமான சேவை நிறுவனங்கள் இதனை நடைமுறைப்படுத்தி இருப்பதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. விமானம் ஆகாயத்தில் பறக்கும் போது காற்றின் அழுத்தம் குறைவு ஏற்பட்டால் செயற்கை அமைப்பு வெடிக்கும் அபாயம் இருப்பதால் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக விமான கம்பெனிகள் கூறுகின்றன. ஆனால் இந்த சோதனை நடத்த பல மாற்று வழிகள் இருக்கும்போது ஆண் டாக்டர்கள் கையினால் இந்த சோதனை செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று விமான பணிப்பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டெஸ்ட் தொடரில் படுதோல்வி அடைந்த நிலையில் வருகிற 3ஆம் தேதி இரு அணிகளுக்கும் இடையே ஒருநாள் போட்டித் தொடர் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் இந்திய அணிக்கும் இங்கிலாந்தின் கென்ட் அணிக்கும் நேற்று பயிற்சி ஒருநாள் போட்டி நடைபெற்றது. போட்டி தொடங்குவதற்கு முன்பு மழை குறுக்கிட்டதால் ஓவர்கள் 50லிருந்து 20ஆக குறைக்கப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 164 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. இந்திய தரப்பில் விராட் கோலி 53 பந்துகளில் 78 ரன்களை குவித்தார். அதில் 3 சிக்சர்களும் 7 பவுண்டரிகளும் அடங்கும். அதன் பிறகு பேட்டிங் செய்த இங்கிலாந்தின் கென்ட் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இந்திய அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற கவுண்டி போட்டியிலும் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் கேப்டனும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான கிளைவ் லாயிட், கிரிக்கெட் வீரரின் உண்மையான தகுதி அவர் டெஸ்ட் போட்டியில் வெளிப்படுத்தும் திறமையை பொறுத்துதான் முடிவு செய்யப்படும் என்றும், எனவே இந்திய அணி இந்த சுற்றுப்பயணத்தின் போது மேலும் பல பயிற்சி போட்டிகளில் விளையாட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு நாடு முழுவதும் பெரும் ஆதரவு அலை எழுந்துள்ளதால் லோக்பால் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்த மறுத்து வந்த மத்திய அரசு தற்போது குரல் வாக்கெடுப்பிற்கு ஒத்துக்கொண்டதால் தனது உண்ணாவிரதத்தை ஹசாரே நாளை காலை 10 மணிக்கு முடித்துக் கொள்கிறார்.
ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரை தூக்கில் இடுவதற்கான ஏற்பாடுகளை வேலூர் சிறை அதிகாரிகள் தொடங்கிவிட்ட நிலையில் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆந்திர கடலோரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.